வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தை பாக்கியத்திற்காக சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும். முருகன் பிறந்த தாமரையால் குழந்தை பாக்கியம் தரும் ரகசிய பூஜை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்க வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை யாருமே இது வரைக்குமே எந்த யூடியூப் சேனல்லையும் இதை போட்டதே கிடையாது. ஸோ குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர்கள் இந்த பூஜையை எப்படி செய்யணும்ன்ற டெமோ வீடியோவோடு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் வந்து சஷ்டி விரத நாளில் பூஜை செய்யுங்க. உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஜையோட பெயர் சந்தான பவ தாமரை ஹோமம். இந்த பூஜையோட முக்கிய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தாமரை தீயால் குழந்தை வரம் கேட்கும் ரொம்ப ரொம்ப அரிய வகை பூஜை. இது சாதாரண பூஜைன்னு மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்காதீங்க. இதை எதுக்கு தாமரையில் நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வரத்திற்கு காத்துட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு முருகருடைய கதை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். முருகர் வந்து தாமரையில் வந்து பிறந்தவர். அதனால தான் இந்த பூஜை ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்தது. யார் யாரெல்லாம் குழந்தை வரத்துக்கு காத்துட்ருக்கீங்களோ, இந்த கந்த சஷ்டி நாளில் ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் இந்த பூஜையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக முருகரோட அதிர்ஷ்டம், குழந்தை பேரோட அதிர்ஷ்டம் கட்டாயமாக 100% வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து எந்த நேரத்தில் செய்யணும் மற்றும் பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, நீங்கள் செய்ய வேண்டிய தியானம், நெய்வேத்தியம் என்ன படைக்கணும், ஹோமம் வந்து தொடங்கக்கூடிய நேரம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்லுறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ கூட நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல்ல பூஜை தொடங்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுன்றதை உங்களுக்கு 1 by 1 சொல்லிடுறேன். ஸோ அதை நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். 6 தாமரை இதழ்கள் வந்து வேண்டும். அதாவது நீங்கள் தாமரை பூ வந்து 1 வாங்கிக்கிங்க, 2 கூட வாங்கிக்கிங்க. 1 வந்து முருகரோட படத்துக்கு கிட்ட வச்சுருங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இதழ்களை பிரித்து, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு தாமரை, வெள்ளை தாமரை, இந்த மாதிரி நிறைய வகை இருக்கும். உங்களுக்கு எந்த தாமரை கிடைக்குதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. 6 இதழ்களை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் அந்த 6 இதழ்களை முதல்ல என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தண்ணியிலையோ இல்லை பன்னீர்லையோ நீங்கள் கழுவி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 2 எலுமிச்சப்பழம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது வந்து விளக்கேற்றுறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பால், அது கூட வந்து நெய், இதை வந்து ஹோமம் தீயாக வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பித்தளை தட்டோ இல்லை இந்த படத்தில் இருக்க மாதிரியான சுத்தமான சில்வர் தட்டு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டில் வெள்ளி தட்டு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வெள்ளி தட்டு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் தேவைப்படுற பொருள். மற்றபடி இந்த படத்தில் இருக்க மாதிரி நீங்கள் முருகரை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு தாமரைப்பூ வந்து முருகருக்கு வந்து இருக்கட்டும். மற்ற தாமரைப்பூ, இன்னொரு தாமரைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா 6 இதழ்களை வந்து எடுத்து அந்த அகல் விளக்கை அந்த தட்டில் வந்து நீங்கள் வச்சுருங்க. 6 அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதழ்களை ஒன்று வந்து வச்சுருங்க. இந்த படத்தில் இருக்க மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்குக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைங்க. அதுக்கப்புறம் அந்த தட்டுக்கும் வந்து உங்களோட வீட்டில் அந்த பூஜை செய்யக்கூடிய தட்டுக்கும் நீங்கள் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. பூக்களால் இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே கூட தாராளமாக செய்யலாம். இல்லை முருகரோட படத்தை இல்லை முருகரோட சிலை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா முருகரோட சிலையை கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல இது எல்லாத்தையுமே அழகாக நீங்கள் வந்து தாமரை இதழ்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்னா, முருகரோட படத்துக்கு முன்பாக அமர்ந்து ஓம் சரவண பவாய நமக, இதை வந்து 9 முறை நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஓம் சரவண பவாய நமக. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே கொடுக்குறேன், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்களா நெய், அதுக்கப்புறம் பால் வேணும்னு சொல்லிட்டு அந்த நெய் கூட கொஞ்சமாக பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சம அளவு கலந்தீங்கன்னா அதில் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றும்போது ஹோமம் பண்ணும்போது எரியாமல் போகும். ஏன்னா பால் அதிகமாக இருக்கிறதுனால எரியாமல் போகும். நெய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா கலந்து என்ன பண்ணுங்கள், அந்த தாமரை இதழ்களில் வந்து நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிடுங்க. அதேமாதிரி 6 இதழ்கள்லேயும் வந்து ஊற்றிட்டு திரி வந்து உங்களோட வீட்டில் என்ன திரி இருக்கோ, பஞ்சு திரியாக இருக்கட்டும், நூல் திரியாக இருக்கட்டும், இல்லை வாழைத்தண்டு திரியாக இருக்கட்டும், எந்த திரி இருக்கின்றதோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுருங்க. வச்சுட்டு முதல்ல அந்த தீபத்தை வந்து ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்க. அந்த தாமரையில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். ஓம் சந்தான பிரதாய சுப்பிரமணியாய நம, ஓம் சந்தான பிரதாய
சுப்பிரமணியாய நம. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல ஒரு இதழுக்கு அந்த தாமரை இதழில் இந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு இந்த வரிகளை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த தீபத்தை வந்து அடுத்த இதழுக்கு வந்து ஏற்றிடுங்க. மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்தது இந்த மாதிரி ஒரு வாட்டி ஏற்றிட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு 6 முறை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதழுக்கும் நீங்கள் வந்து ஏற்றிட்ட பிறகு மந்திரத்தை சொல்லிட்டு 6 வாட்டி நீங்கள் வந்து சொல்லி முடிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் தாமரை ஹோமம் வந்து செய்கிறது. நீங்கள் அந்த தீபத்தை வந்து ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹோமம் பண்ணுறதுக்கான அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த விஷயம். ஸோ அதனால தான் இந்த தாமரை இதழில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி அது ஹோமம் செய்வதற்கு நிகரான ஒரு விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒன்றையும் நீங்கள் மந்திரம் சொல்லி ஏற்றிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், அந்த தீயை பார்த்தவர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றிருக்கீங்களா அந்த நெருப்பை பார்த்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்களுடைய கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் மனசில் எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் உங்களுடைய மனதில் முருகர் உங்களுடைய மடியில் ஒரு சின்ன குழந்தை போல் அமர்ந்து விளையாடுவது போன்ற காட்சியை நீங்கள் வந்து கற்பனை செஞ்சுக்கோங்க. கற்பனை செஞ்சுட்டு உங்களுடைய மனசில் குழந்தை பேருக்காக, முருகா நான் இந்த இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை ஒரு ஹோமத்தை வந்து என்னுடைய கையால் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய நான் என்னோடய கையால் உங்களுக்காக மனசார வேண்டி முழு மனசார வேண்டி நான் வந்து கேட்டுக்கிறேன். எனக்கு சீக்கிரமாக குழந்தை பேரானது அதுவும் நீங்களே வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு மனசார வந்து வேண்டிக்கிங்க. இதற்கு பேர் தான் சந்தான சக்தி தியானம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் இந்த வழிமுறையை மட்டும் எளிமையான முறையில், ரொம்ப நீங்கள் பெருசாக கூட பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. நான் இந்த வீடியோவில் காட்டிருக்க மாதிரி எளிமையான முறையில் மட்டும் நீங்கள் செஞ்சுறீங்களா, கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்களே என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு, பால், நெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொடி, அதாவது வெள்ளத்தூள், ஓகேங்களா. பாலை காய்ச்சிட்டு அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் பொடி, அதை பொடி பண்ணதை வந்து அதுலேயும் சேர்த்துட்டு நெய்வேத்தியமாக இதை மட்டும் வைங்க. வேறு எதுவுமே நீங்கள் அடிஷ்னலாக வைக்க தேவையில்ல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் ஹெவியாக செய்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது 3ம் சேர்ந்து தான் அந்த நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கடைசியில் பூஜை முடிக்கும்பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் பூஜையை வந்து நிறைவு செய்யணும். அதுவும் 27 முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் சரவண பவா சந்தான பிரதாய சுப்பிரமணியாய நம. ஓம் சரவண பவா சந்தான பிரதாய சுப்பிரமணியாய நம. இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு இது எல்லாமே தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு கடைசியில் தான் இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்குங்க. நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கற்பூரம் வந்து தீபதுப ஆராதனைகள் வந்து காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை என்ன பண்ணுங்கள், முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் தானே இந்த பூஜை பண்ணியிருக்கீங்க, அந்த நெய்வேத்தியத்தை முதல்ல நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியதை உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருங்க. இவ்வளோ தாங்க இந்த பூஜையோட சிறப்பு. இந்த பூஜையோட பேரே வந்து பார்த்திங்கன்னா தாமரையிலே நீங்கள் செய்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் கூட. அதனால தான் இவ்வளோ சிறப்பு பெற்றிருக்கு சரவண பவா தாமரை ஹோமம். இது வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோவை இந்த மாதிரி பூஜை சம்மந்தமானதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, இவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டேன், இதை நீங்கள் என்றைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிங்களேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷஷ்டி விரதம் கடைசி நாள் 6வது நாள் வருது இல்லைங்களா, 5 நாள் விரதம் இருப்பீங்க. 6வது நாள் இந்த பூஜையை வந்து செய்யுங்க. இதுக்கான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை வந்து செய்யுங்க. கண்டிப்பாக காலையும் செய்யக்கூடாது, மதியானமும் செய்யக்கூடாது, மாலை நேரத்தில் தான் செய்யணும். சூரசம்ஹார நிகழ்வு பார்த்துட்ட பிறகு, விரதம் இருக்கக்கூடியவர்கள் சூரசம்ஹார நிகழ்வு பார்த்துட்ட பிறகு பூஜை செய்வீங்க இல்லையா, அப்போது முதல் பூஜையாக நீங்கள் இதை செஞ்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியம் எது படைக்கிறீங்களோ நீங்கள் இது கூட வேணாம், தனியாக நீங்கள் பூஜை அறையிலே கூட வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாட்டு முறையை வந்து பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இந்த ஹோமத்தை தவற விடவே விடாதீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. வருகின்ற 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யுங்க. குழந்தை பேர் கட்டாயமாக வந்து உண்டாகும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்யுங்க. நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோ ஸ்லோகங்கள்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பயனடைங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். இந்த ஹோமம் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு டவுட்டும் ஒரு சில பேருக்கு இருக்கும். சப்போஸ் கணவன் மனைவி இதை 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணுமா, இல்லாட்டி வந்து மனைவி மட்டுமே பண்ணலாமா அப்படின்றதுன்னு இருக்கும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு
சேர்ந்து பண்ண பாருங்கள். அப்படி இல்லாட்டி மனைவியால் தான் முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனைவி பண்ணுங்கள். இல்லை கணவரால் மட்டும்தான் முடியும்னா கணவர் இதை பண்ணுங்கள். உங்களை சார்ந்த நபர்களுக்கு அப்பா அம்மா பண்ணலாமா, இல்லை என்னுடைய அத்தை மாமா பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா குழந்தை பேர் உங்களுக்கு வேணும். என்னதான் மற்றவங்க வேணும்னாலும் நீங்கள் அதற்காக எவ்வளோ முருகர்கிட்ட மனசார வேண்டிக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொரு தகவலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நாங்கள் விரதம் இல்லைக்கா, நாங்கள் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமே இல்லை, நாங்கள் இந்த பூஜை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த பூஜையை செய்யலாம். அன்றைய தினமாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான அசைவ உணவும் எடுத்துக்காமல் முருகரை மனசார நினச்சி நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, தவற விடாதீங்க. நன்றி.